ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் பெட்டர் எவ்ரிடே. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குங்க. இந்த உலகத்தில் கனவுகளே இல்லாத ஒரு மனிதர்களே இருக்க முடியாது. இல்லைங்க, அப்படிலாம் எனக்கு எந்த கனவும் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் வேணால் சொல்லலாம். ஆனால் நம்மளோட ஆழ் மனசுலேயோ உள்ளுக்குள்ளேயோ நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு கண்டிப்பாக இருக்கும். அந்த கனவு எதை பற்றி வேணும்னாலும் இருக்கலாம். நார்மலான ஒரு குடிசை வீட்ல இருக்கவங்களுக்கு ஒரு ஓட்டு வீட்டுக்கு போகணும்னு இருக்கும். ஓட்டு வீட்ல இருக்கவங்களுக்கு மாடி வீட்டுக்கு போகணும்னு இருக்கும். மாடி வீட்ல இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய வில்லாக்கு போகணும்னு இருக்கும். நார்மலான ஒரு எம்ப்ளாயிக்கு நமக்கு மேல அடுத்த ஒரு டீம் லீடர் ஆகணும்னு இருக்கும். டீம் லீடருக்கு மேனேஜர் ஆகணும்னு இருக்கும். இந்த மாரி நம்ம இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றது நம்ம நினைப்போம். அது ஒரு கனவு தான்னு வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த கனவுகள பத்தி நம்ம மத்தவங்க கிட்ட பேசுறதுனாலே இந்த கனவெல்லாம் நனவாகிடுமா? அப்படி ஏதாவது நம்ம பேசி, பேசி யாருக்காவது அந்த கனவு நனவாகி இருந்துச்சுன்னா, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. இல்ல அந்த கனவுக்காக நம்ம ஏதாவது எஃபோர்ட் போடணுமா? ஓகே. இன்னைக்கு வாங்க பாப்போம். என்ன பாப்போம்னா, ஆ இப்ப எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குங்க. எனக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும். அந்த வீட்டுக்கு எங்க அம்மாவோட பேர் வைக்கணும்னு எனக்கு ஒரு கனவு இருக்கு. இது மாரி உங்களுக்கு வேற ஏதாவது கூட கனவு இருக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு எல்லாரும் எனக்கு இந்த மாரி ஒரு கனவு இருக்கு. எனக்கு ஒரு வீடு கட்டணும். எனிதிங் ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும். நான் ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் ஆகணும். எதுவா இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களோட கனவுகள எனக்கு இந்த மாரி ஒரு கனவு இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இப்ப எனக்கு ஒரு கனவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் போயிட்டு நான் ஒரு வீடு கட்டணும்ப்பா. என்னோட ஃப்ரெண்டோ, என்னோட ரிலேட்டிவோ யாரா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசையா இருக்கு. அந்த வீடு இந்த மாதிரிலாம் கட்டணும். இந்த மாரி டைல்ஸ் போடணும். எப்படி வேணாலும் நான் மேனேஜர் ஆகணுமா? இப்போ நான் என் மேனேஜர் ஆயிட்டு அந்த சீட்ல உட்காரணும். எனக்கு அது ஒரு ஆசை. கண்டிப்பா நம்ம எல்லாரும் இப்படி சொல்லியிருப்போம். இப்படி கண்டிப்பா நம்ம சொல்லுவோம். சொல்லாத ஆளே இருக்க மாட்டோம். உண்மைதானே? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, உங்க ஃபேமிலி கிட்டயோ, கல்யாணம் ஆனவங்க உங்க ஒய்ஃப் கிட்டயோ, ஹஸ்பண்ட் கிட்டயோ கண்டிப்பா நம்ம இப்படி சொல்லியிருப்போம். அப்படி நீங்க அந்த கனவ பத்தி சொன்னதுனால, அந்த கனவு உங்களுக்கு நடந்திருக்கா? அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரோஹன் ஒரு பையன் இருக்கான் வச்சுக்கோங்க. ரோஹன் ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன்னா, அவன் ரொம்ப ரொம்ப புத்திசாலி, ரொம்ப உழைப்பாளி, பெரிய பெரிய கனவுகளோட தான் அவன் இருப்பானாம். எப்பவுமே அவனுக்கு இருக்கிற கனவெல்லாம் ஒரு நார்மலான கனவே இருக்காதாம். அவனோட கனவெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குமா. ஆனா, அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சாம். அது அவனுக்கு இருக்கிற அந்த கெட்ட பழக்கம் தான் அவன அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டுருமா. அது என்ன பழக்கம்னா, ரொம்ப பேசுவானாம். பேசிக்கிட்டே இருப்பானாம். அவன் புதுசா ஏதாவது ஒரு சின்னதா ஒரு விஷயம் கத்துக்கிட்டா கூட, அத அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லி, "நான் இன்னைக்கு இத கத்துக்கிட்டேன். நான் இத கத்துக்கிட்டேன். இத கத்துக்கிட்டதுனால நான் இதெல்லாம் பண்ண போறேன். ஸோ எனக்கு நான் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போயிடுவேன். நான் இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன். சீக்கிரமா நான் என்னோட கனவெல்லாம் அச்சீவ் பண்ணிடுவேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு நார்மலா ஒரு படிக்கிறதுல கூட ஒரு 98% மார்க் எடுத்தா கூட, அத உடனே போயிட்டு எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு, "நான் இந்த மார்க் எடுத்தேன் தெரியுமா? நான் இப்படி மார்க் எடுத்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டுன்னு எல்லாத்தையும் அவன் ஷேர் பண்ணிடுவானாம். அவனுக்குன்னு சொல்லிட்டுன்னு ஒரு சின்ன விஷயத்த கூட அவனுக்குள்ள வச்சுக்கிற மாரி அவன் நடந்துக்கிட்டதே இல்லையாம். எந்த விஷயமா இருந்தாலும் அவன் அடுத்தவங்க கிட்ட சொல்லி சொல்லியே பழகிட்டானாம். எதனால அவன் சொல்றான்னா, அவனுக்கு என்ன ஒரு இதுன்னா, நம்ம சொல்லிட்டா அந்த கனவு நடந்துரும். நம்ம சொல்லிட்டா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துரும்னு சொல்லிட்டுன்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சாம். அந்த நம்பிக்கை தான் அவன ஒரு பெரிய பிரச்சனையில தள்ளி விட்டுச்சாம். அவனுக்கு என்னன்னா, மத்தவங்க கிட்ட அத சொல்லும்போது, இப்ப நீ 98 மார்க் எடுத்திருக்கன்னு சொன்னா, அத கேட்டுட்டு அடுத்தவங்க சும்மாவா இருப்பாங்க சொல்லுங்க? அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வெஞ்சன்ஸ் இருக்கோ, இல்லையோ அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா, நம்ம முகத்துக்கு நேரா அவங்க "வாவ்! சூப்பர்ப்பா! கங்கிராச்சுலேஷன்ஸ்" சொல்லிட்டுன்னு கண்டிப்பா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? இதெல்லாம் நம்மளோட டெய்லி ரெகுலரான லைஃப்ல நடக்கும். நீங்க ஆஃபீஸ்ல கூட ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆனீங்கன்னா, உங்க கூட இருக்க நண்பர்களே உங்கள கங்கிராச்சுலேட் பண்ணுவாங்க. உங்கள நல்லா ஊக்குவிக்கிற மாரி ஏதாவது சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. உங்க முன்னாடி அவங்க உங்களுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸ் இருந்தாலும், ஆனா உங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்படி அத சொல்லும்போது, அவன் அந்த அந் அந்த அவங்க சொல்ற அந்த விஷயத்த அவ்ளோ ரசிப்பானாம். ரசிச்சு, ரசிச்சு அவங்க சொல்றத கேட்டு, கேட்டு அவனே ஒரு பெருமையா பெருமைப்படுற மாரி அவன் நெனச்சுப்பானாம். அது அவனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கமாம்.
இவ்ளோ பேச்சு பேசுறான்ல ரோஹன், இவ்ளோ பேசுறான்ல. நான் 98% மார்க் எடுத்துட்டேன். ஸோ நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவேன். அடுத்து நான் போய்க்கிட்டே இருப்பேன். பெரிய வீடு கட்டிடுவேன். நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகிடுவேன். அப்படி இப்படின்னு சொன்னான்ல. இதெல்லாம் அடுத்தவங்க கிட்ட சொல்றதுனால தான் அவனுக்கு நடக்கும், நடந்திருக்கு. இப்படிலாம் சொல்லிட்டா நடந்துரும். நான் ஒரு பெரிய வெற்றியாளன் ஆயிடுவேன்னு அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது பார்த்தீங்களா? இதெல்லாம் அவனுக்கு நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அ கிடையவே கிடையாது. அவன் நெனச்ச நம்பிக்கை வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டா, கண்டிப்பா இது நமக்கு நடக்கும் அப்படின்னு அவன் நெனச்சது, அவனோட நம்பிக்கை எல்லாமே ஒரு நாள் அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு போச்சாம். அவன் என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்து, இதெல்லாம் பண்ணா நமக்கு நடந்துரும் அவன் நெனச்சது எதுவுமே அவனுக்கு நடக்கவே இல்லையாம். என்ன நடந்திருக்கும்? அவன் ரொம்ப மன கஷ்டத்திலேயே உட்காந்துட்டு இருந்தான். என்ன நம்ப இவ்ளோ மார்க் எடுத்திருக்கோம், நல்லா படிச்சிருக்கோம், எல்லார்கிட்டயும் சொன்னோம், எல்லாரும் நம்மள பாராட்டுனாங்க. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம்னு நெனச்சோம். ஆனா, நமக்கு எதுவுமே கைகூடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருந்தானாம். அப்ப ஒரு நாள் வந்து அவன் இருக்க அந்த ஊர்லயே ஒரு குருஜிய அவன் மீட் பண்றான். அந்த குருஜிக்கும் இவன் இந்த மாரி எல்லாம் சொல்றதெல்லாம் தெரியும். ஸோ, அவர் வந்து கேட்டிருக்காரு. "ஏன்பா எப்ப பார்த்தாலும் ஃபியூச்சர பத்தி பேசிக்கிட்டே இருப்பியே, இத பண்ணிடுவேன், அத பண்ணிடுவேன், வீடு கட்டிடுவேன், பிசினஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டுன்னு, இது எல்லாத்தையும் நீ பண்ணியாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவரு நம்ம ரோஹன் என்ன சொல்லியிருப்பாரு? இல்லங்க. எனக்கு நெறைய கோல்ஸ் இருந்துச்சு. ஆனா, அத எதையுமே என்னால சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனா, அதுக்கு அதுக்கு குருஜியோட பதில் என்னவா இருக்கும்? குருஜி வந்து, "நீ ஓகேப்பா. நீ இதெல்லாம் பண்ண. நல்லா படிச்ச. நீ என்ன அச்சீவ் பண்ணாலும் அத வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண. அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிடுவேன்னு சொல்லிட்டு நீ நம்பிக்கையா ஒரு விஷயத்த நீ வந்து சொல்லிட்டே இருந்தா, நீ அடுத்த கட்டத்துக்கு உன்னால போயிட முடியும்னு நெனச்சல்ல. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். அத உனக்கு புரியும்படியாவே சொல்றேன். நீ அந்த ஸ்டோரியில இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கின அப்படின்னு சொல்லிட்டுன்னு, இந்த கதை முடியும்போது நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஸ்டோரி என்னன்னா, ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்திருக்காரு. அவரோட பேர் வந்து தேவ்ன்னு சொல்லிட்டுன்னு ஒரு விவசாயி இருந்திருக்காரு. அவரு ரொம்ப ஏழ்மையானவராம். ஆனா, மிகவும் உழைப்பாளி. கடின உழைப்பாளியாம். அவருகிட்டயும் ஒரு பெரிய கனவு இருந்துச்சாம். அவரோட கனவு என்னன்னா, ஒரு பெரிய நிலத்துல நெறைய பயிர்கள்லாம் நிரம்பி இருக்கிற ஒரு பெரிய பண்ணைய அமைக்கணும் அப்படின்றது தான் அவரோட கனவா இருந்துச்சாம். அதுக்காக அவர் ரொம்ப கடுமையா தினம் தினம் உழைச்சுக்கிட்டே இருப்பாராம். ஒரு காசு அதுலேருந்து ரூ. 1 வந்தா கூட அந்த ரூ. 1 கூட செலவு பண்ணாம, நான் அதாவது வீணா செலவு பண்ணாம, அந்த ரூ. 1 இருந்தா கூட அத சேமிச்சு வைக்கணும்னு நெனச்சாராம். அதே மாதிரி தான் ஒரே ஒரு விதிய அவரு கடைபிடிச்சிருக்காரு. அது என்ன விதின்னா, அவரு என்ன பிளான் வச்சிருந்தாரோ, இப்ப அவரு பெரிய பண்ணை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு பிளான் வச்சிருந்தாரு. அவரோட எந்த பிளானையும் அவரு ஒருத்தர்கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டாராம். ஈவன் அவரு பக்கத்திலேயே இருக்கிற அவங்க ரிலேட்டிவ்ஸோ, அவரோட நெருங்கிய நண்பர் யாரா இருந்தாலும் சரி, அ யார்கிட்டயுமே வந்து அவரோட பிளான அவரு எந்த சூழ்நிலையிலயும் சொன்னதே கிடையாதாம். அத அவருக்குள்ளேயே தான் வச்சுட்டு இருந்தாராம். இப்ப அந்த கிராமத்துல இருக்கவங்கலாம் அவர அடிக்கடி கேட்பாங்களாம். "இவ்ளோ உழைக்கிறியே! காச கூட அதிகமா செலவே பண்ண மாட்றியே! எதுக்காக நீ இவ்ளோ உழைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவர கேட்பாங்களாம். அதுக்கு அவரு சாதாரணமா, அழகா ஸ்மைல் பண்ணிட்டு அவங்கள கடந்து போயிடுவாராம். நேரம் வந்ததும் நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரே வாரத்துல முடிச்சுட்டு அவங்கள கடந்து போயிடுவாங்களாம். ரொம்ப வருஷமும் ஆச்சாம். தேவ் வந்து ஒரு சின்னதா ஒரு நிலம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அதுல பயிர்களும் நடத் தொடங்கியிருக்காரு. பயிர்கள நட்டா என்ன ஆகும்? பயிர்கள் வளர்ந்து சின்ன நிலம் பெரிய நிலமாச்சு. பெரிய நிலம் பண்ணையாச்சு. இப்ப ஒரு பெரிய பண்ணையே அவரு வந்து உருவாக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு அழகான வீடையும் கட்டி முடிச்சுட்டாரு. கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டுகள்லயே. இப்போ வந்து அந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டாங்களாம். "எப்படி உன்னால இவ்ளோ சீக்கிரமா கொஞ்ச நாள்லயே வந்து ஒரு வீடையும் கட்ட முடிஞ்சது. நீ இவ்ளோ பெரிய பண்ணையையும் நீ வச்ச. இது எப்படி இது?" அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவர்கிட்ட கேட்டாங்களாம். அப்போ அப்போ தேவ் கிட்ட ஒருத்தர் அவரோட பழைய நெருங்கிய நண்பர் வந்து அவர பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம். "நீ இவ்ளோ பிளான்ஸ் வச்சிருந்திருக்க. இவ்ளோ பிளான் வச்சிருந்தா மட்டும் தான் உனக்குள்ள இவ்ளோ கனவுகள் இருந்தா மட்டும் தான் உன்னால இந்த மாதிரியான அழகான ஒரு வீட்டையும், ஒரு பண்ணையும் இவ்ளோ சீக்கிரம் உன்னால வந்து கட்டி முடிக்க முடிஞ்சது. ஏன் உனக்குள்ள இருக்கிற இந்த விஷயத்த எங்ககிட்ட நீ சொல்லி ஷேர் பண்ணிக்கவே இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்டாராம். அதுக்கு நம்மளோட விவசாயி தேவ் என்ன பண்ணாராம், சிரிச்சுக்கிட்டே அவருக்கு சொன்னாராம்,
நீ ரொம்ப பேசுற, நீ அதிகமா பேசுறதுனால 2 விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். முதல் விஷயம், சில பேர் உன் முன்னாடி பிரைஸ் பண்றா மாரி பேசுவாங்க. அதாவது உன்ன புகழ்ந்து பேசுவாங்க. 2வது, நீ பேசுறதுலயே உன்னோட ஆற்றல் எல்லாம் போயிடும். நீ பேசிக்கிட்டே இருந்தீன்னா, நீ ஒரு வேலையும் செய்ய மாட்ட. அதிலேயே உன்னோட ஆற்றல் எல்லாம் போயிடும். உன் முன்னாடி உன்ன வந்து பேசுறவங்க, பின்னாடி போய் எப்படியும் உன்ன தூற்ற தான் செய்வாங்க. நீ அதிகம் பேசினா இந்த 2 விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஸோ அமைதியா இருந்து உன்னோட திட்டங்கள் அதுதான் உன்ன பாதுகாக்கும். நீ எவ்வளவுக்கு எவ்வளோ அமைதியா இருக்கிறியோ, அவ்வளவுக்கு அவ்வளோ அமைதியா உன்னோட திட்டங்கள நீ செயல்படுத்த ஆரம்பிப்ப. வார்த்தைகள் வந்து அம்பு போல. ஒரு முறை நீ விட்டுட்டினா திரும்ப வரவே வராது. அதனால தான் என் வெற்றி தான் பேசணும். நான் பேசக்கூடாது. என் வெற்றி தான் பேசட்டும் நான் அல்ல. அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்ம விவசாயி வந்து அவரோட நெருங்கிய நண்பர்கிட்ட இத சொல்லியிருக்காரு. அவ்வளோதாங்க இந்த கதை. இந்த கதைய குருஜி வந்து நம்ம ரோஹன் கிட்ட சொல்லிட்டாரு. ரோஹன் இப்ப என்ன பண்ணியிருப்பான்? ரொம்ப ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். திரும்பவும் குருஜி வந்து கதைய தொடங்குனாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "மகனே, நீ பேசிக்கிட்டே இருந்தா இந்த 2 விஷயம் தான் உன் வாழ்க்கையில நடந்திருக்கு. முதல்ல எல்லாரும் நீ வந்து வெற்றி அடைஞ்சத நெனச்சு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா, அது உண்மை கிடையாது. நீ எவ்வளவுக்கு எவ்வளோ வெற்றி அடையத நெனச்சு சந்தோஷப்பட்டாங்களோ, சிலர் நிச்சயமா உன்ன பின்னாடி இழுக்கணும்னு தான் நெனச்சிருப்பாங்க. 2வது, நீ எதையாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது, உன் மனசு என்ன சொல்லிடும்னா, "ஓகே, இத தான் நம்ம சொல்லிட்டோம்ல, இத நம்ம செஞ்சுட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்ம மனசு சமாதானம் ஆயிடும். ஸோ, அடுத்து நீ செய்ய வேண்டிய அந்த வேலை வந்து உனக்கு வந்து உனக்குள்ள இருக்க அந்த தூண்டல் வந்து குறைஞ்சு போயிடும். அதனால தான் உன்னுடைய திட்டம் எதுவுமே வந்து வெற்றில போய் முடியல. அப்படின்னு சொல்லிட்டுன்னு குருஜி வந்து ரோஹனுக்கு சொல்லி முடிக்கிறாரு. அப்பதான் இந்த ரோஹனுக்கு புரிஞ்சிருக்கு. அவன் பேசி பேசி நான் இத பண்ணிடுவேன், அத பண்ணிடுவேன் பேசுறதுலயே அவனோட அதிக விதமான சக்தியையே அவன் வந்து செலவு பண்ணிட்டான். பேசிக்கிட்டே இருந்தானே தவிர, அத அவன் செயல்படுத்தவே இல்ல. அப்போ குருஜி கிட்ட நம்ம ரோஹன் என்ன கேட்டிருப்பாருன்னா, "குருஜி, இன்னும் நான் மாற முடியுமா? எனக்கு டைம் இருக்கா? நான் என்ன மாத்திக்கிறதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்டானாம். இப்போ குருஜி என்ன பண்ணாரு? சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், "இந்த உலகத்துல மாறாததுன்னு ஏதாவது இருக்கா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். "இன்னைக்கு முதல் இன்னைய நாள்லேருந்து குறைவா பேசு, அதிகமா செயல்படு. உன் வெற்றிதான் அங்க சத்தம் செய்யட்டும். வார்த்தைகள் இல்லை. அமைதி சக்தி வாய்ந்தது." அப்படின்னு சொல்லிட்டுன்னு குருஜி சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டாராம். அன்னையிலருந்து நம்ம ரோஹன் என்ன பண்ணியிருக்காரு? பேசுறதே கம்மி பண்ணிட்டாரு. அவரோட செயல்ல காட்ட ஆரம்பிச்சாரு. அவரு பேசுறதுக்கு பதிலா அவரோட வெற்றி பேச ஆரம்பிச்சது. இப்போ அந்த இடத்துல நம்மளோட ரோஹன் வந்து மாறத் தொடங்குனாரு. அவனோட திட்டங்கள வந்து யார்கிட்டயும் அதுக்கப்புறம் அவர் வந்து ஷேர் பண்ணிக்கிறதே இல்ல. அதுக்கு பதிலா அவர் என்ன நெனச்சாரோ, அவர் என்ன கனவா நெனச்சாரோ, அந்த கனவுல கவனம் செலுத்தி அதிகமா படிச்சாரு, உழைச்சாரு, அந்த கனவ நோக்கி முன்னேறி போனாரு. தேவையற்ற அந்த விவாதங்கள் எல்லாம் வந்து அவர் தவிர்த்துட்டு ஒரு கனவ நோக்கி போட்டாரு. மாதங்கள் கடந்து போச்சு. ரோஹனுக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றமும் வந்துச்சு. அவன் அதிகம் சாதிக்க ஆரம்பிச்சான். அவனோட நம்பிக்கை வளர்ந்தது. பிறரிடமிருந்து பாராட்டு எல்லாம் வாங்குனான். ஸோ, பாராட்டு வாங்குனானே தவிர, அந்த பாராட்டுலயும் அங்கேயே நின்னு, மறுபடியும் பழைய மாரி வந்து அவங்க பேசுறத நெனச்சு நெனச்சு ரசிச்சு பெருமைப்படல இந்த டைம் ரோஹன். அவங்க பாராட்டுனத கேட்டுக்கிட்டு கடந்து போய ஆரம்பிச்சுட்டான். ஸோ, கடந்து போயிட்டு ஆனா அவனுக்கு பரீட்சை முடிவுலாம் வந்துச்சு. ரோஹன் தான் அந்த காலேஜ்லயே வந்து முதல்ல இடம் பிடிச்சான். எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாம். எப்படி இவன் பேசிக்கினே தானே இருப்பான். பேசி பேசி வாயாலயே அவன் வடை சுடுவானே! எப்படி திடீர்னு இவன் ஃபர்ஸ்ட் வந்தான்? அப்படின்னு சொல்லிட்டுன்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா. அப்போ ரோஹன் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். "எப்புட்றா நீ இப்படி சாதிச்ச? நீ எப்புட்றா ஃபர்ஸ்ட் வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரோஹன் வந்து குருஜி சொன்னது அவர் மைண்டுக்குள்ள வந்திருக்கு. அழகா சைலன்ட்டா சிரிச்சுட்டு, கம்முன்னு கடந்து வந்துட்டானாம். ஸோ இந்த கதையிலருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கினீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் என்ன சொல்லட்டுமா? அமைதியா இருங்க. எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப வருஷம் கழிஞ்சு போச்சு. ஆண்டுகள் கழிந்தன. ரோஹன் ஒரு பெரிய தொழிலதிபரா மாறுனான். அவன் என்னலாம் ஆசைப்பட்டானோ, நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட்ல வரணும்னு ஆசைப்பட்டானா நடந்துச்சு. ஒரு பெரிய தொழிலதிபரா ஆகணும்னு நெனச்சானா நடந்துச்சு.
எதுக்காக நான் இத சொல்றேன்னா, இந்த காலத்துல நெறைய பேரு நான் இத பண்ணணும், அத பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர, அத பண்றதுக்கான செயல்ல ஈடுபடவே மாட்டேங்கிறாங்கப்பா. பேசி, பேசி, பேசி நேரத்தையும், நாட்களையும் கடத்துறவங்க தான் இங்க அதிகம். ஸோ, அதனால தான் ஒரு சின்ன கதையோட உங்ககிட்ட இத ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். அமைதியா இருங்க. உங்களோட பிளான்ஸையும், உங்களோட திட்டங்களையும் யாருகிட்டயுமே பகிரவே பகிராதீங்க. இது என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ வச்சும் சொல்றேன் நானு. உங்களுக்குள்ள ஒரு பிளான்ஸ் இருக்கா? ஆ நீங்க ஒரு மேனேஜர் ஆகணும்னு நெனைக்கிறீங்களா? அத யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நான் அந்த பொசிஷனுக்கு போணும்னு நெனைக்கிறேன். சொல்லாதீங்க. அந்த பொசிஷனுக்கு போறதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ, அமைதியா அத பண்ணுங்க. தானா அந்த பொசிஷன் உங்ககிட்ட வந்து சேரும். சில நேரங்கள்ல அமைதியே மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். குறைவாக பேசு, அதிகமாக உழை, வெற்றி உன் பக்கம் பேசட்டும். இதுதாங்க இந்த கதையோட சுருக்கமே. அமைதியா இருங்க. வெற்றி உங்ககிட்ட தானா வந்து சேரும். பேச்ச குறைங்க, செயல்ல காட்டுங்க. அவ்வளதாங்க இந்த கதை. இந்த கதை மூலியமா நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது இது ஒண்ணே ஒண்ணுதான். பேசி, பேசி, பேசி நேரத்த வீணடிக்காதீங்க. செயல்ல காட்டுங்க. உங்களுக்கு ஒரு கனவு இருக்கா? அந்த கனவ எப்படி அச்சீவ் பண்ணணுமோ, அதுக்கான வழிகள தேடுறதுக்காக வேணும்னா பேசுங்க. ஆனா, நான் இத பண்ணிடுவேன், நான் இத என்னால பண்ணிடுவேன், பண்ணிடுவேன், பண்ணிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுன்றத பத்தி பேசி, அத செயல்ல காட்ட ஆரம்பிங்க.